Hello friends, welcome back. In the video Angular Developer Series, நம்ம e-commerce web application Angular 16 Plusல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எபிசோட் 8. இந்த எபிசோட்ல நம்ம ஒரு query parameters சர்ச்சுக்கு டைனமிக்காக டேட்டா ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு எப்படி அனுப்புறது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப் கீழே ப்ரைஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். சர்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஏதாவது போய் சர்ச் பண்ணி பட்டன் சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணால் இங்கே பாப்பப்பும் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோன்னு query parameters இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு காம்பனண்ட் ரவுட் வந்து வேறு காம்பனண்ட்டுக்கு போயிடுச்சு. அங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷின் மார்க் போட்டு queryயும் அப்டேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாப் காம்பனண்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, நம்ம கோடில் நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரைஸுக்கு கீழே இந்த டிவை தான் நான் அப்படியே திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இந்த நம்பருக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட்டு இது வந்து டெக்ஸ்ட்டு, ஏன்னா நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா என்ஜி மாடல், அதே தான். இங்கே சர்ச் query அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அது என்ஜி மாடல், அதை 2-way பைண்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பட்டன் இருக்குது, பட்டனை கிளிக் பண்ணால் ஆன் சர்ச் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லியிருக்கேன். மற்றபடி இங்கே நான் வேறு எதுவும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தது தான். ஸோ சர்ச் queryங்கிறது ஒரு வேரியபிள் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். அந்த வேரியபிளை நம்ம 2-way பைண்டிங்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம் மேலே என்ஜி மாடலில் லைன் நம்பர் 23ல். ஆல்ரைட், அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. அந்த ஃபங்க்ஷன் ஏன் எதாவது காட்டுதுன்னா அது இப்போ காம்பனண்ட்டில் இல்லை. ஸோ நான் காம்பனண்ட்டில் போய் அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். பாருங்கள், எரர் எல்லாம் போயிடுச்சு. ஓகே, இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது அடுத்து query parameter யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா this.router.navigate, அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு நேவிகேட் பண்ண சொல்கிறோம். அந்த நேவிகேட் பண்ண சொல்லப்போ இந்த மை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சிங்கிள் கோட்ஸில் /product/search அப்படிங்கிறது நம்மகிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு வேலிடான பாத்து. அந்த பாத்தை டிஃபைன் பண்ணிவிட்டு கமா அப்படின்னு கொடுத்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் query params நான் எழுதுனதில்ல, அது நீங்கள் கமா போட்டாலே காமிக்கும். ஆனால் கோலன் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க இல்லையா, அது நம்ம எழுதுறது. அந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் query அப்படின்னு இருக்கிறது நான் டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு வேரியபிள். ஓகே, அதுக்கு சர்ச் queryயில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அனுப்ப சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது இதை திருப்பி காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் சர்ச் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குல்ல, அங்கேயும் போய் நான் இதை அதாவது அங்கேயும் ப்ளேஸ் பண்ணுறேன். எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு காம்பனண்ட்லேயும் சைட் லேஅவுட் வந்து சேமு. ஓகேவா, அதனால தான். ஸோ இங்கே எழுதுனது தான் அங்கேயும் எழுதுகிறேன். ரீசன் ரெண்டுக்குமே சைட் நேவிகேஷன் சேமாக இருக்கனால. இதை நம்ம இன்னும் கூட பெட்டராக ரீஃபேக்டர் பண்ணி ஒரு இடத்துலேருந்து வர மாதிரி பண்ணலாம். பட் ஃபார் சிம்ப்ளிசிட்டி இது பண்ணுறதுக்குரிய ரீசன் இதுதான். ஓகே, இப்போது ஷாப் காம்பனண்ட்லேருந்து ப்ராடக்ட் சர்ச் காம்பனண்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, பட் எப்படி நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே எக்ஸிஸ்டிங் கூட காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, இப்போது நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் ஆக்டிவேட்டட் ரவுட். இந்த ஆக்டிவேட்டட் ரவுட்டுங்கிறது ஒரு சர்வீஸ், அது நம்ம ப்ராடக்ட் சர்ச் காம்பனண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். டோஸ்டர் சர்வீஸையும் இன்ஜெக்ட் பண்ணுறோம். எதுக்கு? இப்போ ஷாப்லேருந்து நேவிகேட் ஆகி இந்த காம்பனண்ட்டுக்கு வராங்க. இந்த காம்பனண்ட்டில் நம்ம யூஆரில் இருக்க கொஷின் மார்க் அப்புறம் இருக்கக்கூடிய query அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஆக்டிவேட்டட் ரவுட்டு, அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஆன் init அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? நம்ம படித்தது எல்லாமே ரீகலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் we have to யூஸ் இட். அப்போ தான் நம்மளுக்கு மறக்காது, ப்ளஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போது ஆன் initல this.route.query params.subscribe, அதாவது நம்ம இது எப்படி நம்ம ப்ராடக்ட் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணோம் அது மாதிரி இந்த query params.subscribeன்னு கொடுத்தீங்கன்னா எப்போல்லாம் query parameters அங்கே மேலே மாறுதோ அப்போல்லாம் இது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், this.search query
ஈக்குவல் டு query, அதாவது பேராம்ஸ்ங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் இல்லையா, அதில் queryங்கிற வேரியபிள் தான் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். நம்ம அனுப்பின வேரியபிளோட நேமை இங்கே யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணுறோம். இல்லையா சிங்கிள் கோட்ஸ் போட்டு எம்டி ஸ்ட்ரிங்கை போடுறோம். போட்டதுக்கப்புறம் அது என்னென்னு காமிக்கிறதுக்காக டோஸ்டர் சர்வீஸ் டாட் இன்ஃபோன்னு கொடுத்து நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறோம். ஐடியலி இந்த டிஸ்பிளேலாம் நம்மளுக்கு தேவையில்லை, பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பார்க்க அழகாக இருக்குங்கிறதுக்காக போடுறோம். பட் ரியலாக அப்ளிகேஷன் பில்ட் பண்ணப்போ நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் யூஐயில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரைட், இதுதான் நம்ம இடம். ஷாப்குள்ளே போகிறோம். சைடில் சர்ச்சுங்கிறது இருக்குது. இது ஒரு இங்கே சர்ச் பண்ணுறேன், மினி அப்படின்னு கொடுத்து சர்ச் பாருங்கள், நேவிகேட்டும் ஆச்சு, டோஸ்ட் மெசேஜும் காமிச்சிச்சு. இங்கே திருப்பி சொல்கிறேன், இது ஸ்லாஷ் ப்ராடக்ட், அதாவது ஸ்லாஷ் ஷாப்லேருந்து சர்ச்சுக்கு போயிடுச்சு. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. அதனால தான் கொஷின் மார்க். ஆல்ரைட், ஸோ இப்போது இந்த காம்பனண்ட்டில் நான் திருப்பியும் சர்ச் பண்ண காம்பனண்ட்டில் சர்ச் கொடுக்குறேன். பாருங்கள், திருப்பியும் நேவிகேட் ஆகி அதே இடத்துல தான் இருக்குது. இதெல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, பட் பேசிக்லி இங்கேயும் நேவிகேட் ஆகுது. பட் அதே ரவுட்டுக்கு வந்துட்டு இங்கே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி டேட்டாவை நம்மளுக்கு லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம சர்ச் வந்துடுச்சு. பட் பொதுவாக இந்த சர்ச் ரிசல்ட் வந்து நம்ம ஏபிஐக்கு அனுப்பி ஏபிஐலேருந்து உண்மையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து வந்த கண்டென்ட்டை இன்னொரு இன்புட் வேரியபிள் டிஃபைன் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு இந்த கொரியை அனுப்புகிறீங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே நம்ம ப்ரைஸ் வச்சு ஃபில்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த டேட்டாவையும் வச்சு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை நேம்லேயோ வச்சு ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணி காமிக்கிறீங்க. இது பண்ணுறனால உண்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. நீங்கள் இன்புட்டும் கற்றுக்குவீங்க, அவுட்புட் கற்றுக்குவீங்க, ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது, கொரி பேராமீட்டர், இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் யார் எது பண்ணி எனக்கு பிஆர் ரைஸ் பண்ணாலும், புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் அப்ரூவ் பண்ணி கோடை மர்ஜ் பண்ணிடுவோம். உங்கள் பேர் சொல்லட்டும் அக்கோடில். ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.